டெல்லியிலே ஒவ்வொரு நாளும் பதற்றம் கூடியது. நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பான் பூச்சிகள் ஜனதா பார்ட்டி என்கிற கட்சியை சார்ந்தவர்களும் கட்சி சார்பற்ற மாணவர்களும் இளைஞர்களும் தன்னார்வ தொண்டர்களும் என பல்லாயிரக்கணக்கிலே அணிவகுத்து செல்லும் நிலை, அதனை ஒட்டி தடியடி வன்முறை என்று புதுதில்லியே இரத்தக்களரியானது. ஜூலை 20ஆம் நாள் ஜூன் மாதமே உண்ணாநிலை அறப்போராட்டம் ஜந்தர் மந்தரில் தொடங்க பெற்றது. விஞ்ஞானியும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங்சு என்பவர் அந்த போராட்டத்தை ஆதரிக்கும் வகையில் அவரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு மயக்க நிலைக்கு போன பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கேயும் போராட்டத்தை தொடர்ந்து நீடித்த நிலையில் அரசு தரப்பில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய போராட்டம் கைவிடப் பெற்றது. ஆக அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கமான சூழல் உருவானது என்றாலும் கூட டெல்லியோடு இந்த போராட்டம் நின்றுவிடவில்லை. இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மும்பையிலும் சென்னையிலும் கல்கத்தாவிலும் ஹைதராபாத்திலும் என்று பல்லாயிரக்கணக்கில் பொதுமக்கள் பங்கேற்கும் போராட்டமாக அது பரிணமித்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஜந்தர் மந்தருக்கு சென்று போராடிக் கொண்டிருந்த மாணவர்களையும் கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்தவர்களையும் சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அதனை அடுத்து கடந்த 23ஆம் தேதி என்று கருதுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை ஆதரிக்கிற வகையிலும் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்தோம். இந்த ஆர்ப்பாட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் ஒருங்கிணைப்பதற்கு ஏதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இடைவெளி கொடுத்து திங்கட்கிழமை இது நடைபெறும் என்று அறிவித்தோம். இதற்கிடையில் சிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அதாவது கல்வி அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார். இது இந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பிஜேபிக்கு வீழ்ச்சிக்கான முதல் படி. பிஜேபி ஆட்சி இனி இந்தியாவில் இல்லை, அடுத்து அடுத்து அது பல வீழ்ச்சிகளை சந்திக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி.